அனைவருக்கும் வணக்கம். பாண்டியன் சோசரியில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். பாண்டியன் வீட்டுக்குள்ள நுழையும் போதேவும் அரசிக்கு அவங்களுடைய தங்கச்சியோட பையன் கூட சேர்ந்து அங்கே நிச்சயம் பண்ணது, நிச்சயத்தில் எல்லோரும் டான்ஸ் ஆடினது, எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அரசிக்கும் அந்த பையனுக்கும் அந்த செய்முறை செஞ்சது, சந்தனம் பூசினது இதெல்லாமே நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக நடந்து உட்கார்றாரு அவர் சேரில். அப்போ கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்காங்க. அப்போ பக்கத்தில் செந்தில் இருக்காங்க. என்னப்பா என்னாச்சு, என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைடா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு கோமதி அப்படிங்கிறாரு. என்னங்க என்ன அப்படிங்கும். அந்த 10 லட்சம் உங்ககிட்ட கொடுத்துருந்தேல அதை கொண்டுட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி கொண்டு வந்து கையில் கொடுக்குறாங்க. என் கையில் ஏன் கொடுக்குறேன், அவன் கையில் கூடிட்டு செந்தில் கையில் கொடுக்க சொல்கிறாங்க. வாங்கிடுறாரு. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இது அரசி கல்யாணத்துக்காக கார் வாங்கணும்னு சொல்லி கொண்டு வந்த ரூபாடா 10 லட்சம், இதை போய் பேங்க்கில் போட்டுருடா அப்படிங்கிறாங்க. சரிப்பா நான் போட்டுறேன் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு நான் காஃபி கொண்டுட்டு வரட்டுமா கோமதி கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் கடை கிளம்புறேன் அப்படின்ட்டு. சரிடா ரூபா 10 ரூபா போய் போட்டு வந்துடான்ட்டு பாண்டியன் கிளம்பிடுறாரு. ஆனால் கோமதி பக்கத்தில் ரூபா ரொம்ப 10 ரூபாண்டானே. சரிம்மா நான் போட்டுறேம்மா அப்படிங்கிறாங்க. அடுத்து மீனா ரூமில் துணியை மடிச்சிட்டு இருக்காங்க. அன்னார் உள்ளே போகிறாங்க. என்னங்க இவ்வளோ பணம் அப்படிங்கிறது இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க. அரசியல் கல்யாணத்துக்கு கார் வாங்குறதுக்கு. ஸோ அந்த காசு எப்படி இருக்குல்ல, அப்பா பேங்க்கில் போட சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. மீனா நான் உனக்கு கேட்கட்டுமா அப்படிங்கிறாங்க. என்ன கேட்க போறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ரூபா இருக்கே, இதை உங்கள் அப்பா நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு 10 லட்சம் கேட்டார்ல, அதே 10 லட்சம் தான் இப்போ என் கையில எங்கள் அப்பா கொடுத்துருக்காங்க. ஒன்று பண்ணலாமா, இந்த ரூபா கொண்டு போய் உங்கள் அப்பா கையில் கொடுத்துருட்டுமா நீ. ஐயோ ஏங்க இப்படிலாம் யோசிக்கிறீங்க, இது மாமா ரூபா மாமா சொன்னபடி பேங்க்கில் போடுங்க, தேவையில்லாமல் யோசிக்காதீங்க சரியா. அந்த யோசனை உங்கள் மண்டையிலேருந்து எடுங்க, மூளையிலேருந்து அழிங்கன்னு திருப்பி சொல்கிறாங்க. ஓகே எடுத்துட்டிங்களா, இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் தப்பாக யோசிக்காதீங்க, போய் கரெக்டாக பேங்க்கில் போய் போடுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் போட்டுறேன் அப்படின்ட்டு செந்தில் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து கோமதி வீட்டு விட்டு வெளியில் வாசலுக்கு வராங்க. பாரு இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் யாரும் தூத்து துவச்சி கோலம் கூட போடலை. கோலம் போடுற நிலைமையில் அந்த வீடு இருக்குது. எல்லோரும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மென்டலே இருக்காங்கன்ட்டு பக்கத்தில் இருக்க பூஞ்செடி எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து கதிரும் அவங்களுடைய தம்பி பழனிவேலும் வெளியில் வராங்க. அப்போ நேரம் அரசியும் அங்கே இருக்காங்க. அரசி அங்கேருந்து அவங்க அம்மா பார்த்துட்டே இருக்காங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கோமதி பார்த்த உடனே இவாளாங்கோ அப்படின்ட்டு கோமதி உள்ளே போட்டு போயிடுறாங்க. அம்மா அப்படின்ட்டு அரசி இங்கேருந்து கத்துறாங்க. கத்திரி இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா ரொம்ப பாவமாக இருக்குது, அரசி அதை விட பாவமாக இருக்குது, அதுக்கு என்னடா பண்ண முடியும், அரசி பாரு செஞ்ச வேலையை இது, நம்மளெல்லாம் விட்டுட்டு வேண்டான்னு உதறி தேடி போனாலே அரசி நினைச்ச பாவமாக இருக்குது, அவளை எல்லோரும் நல்லா பார்த்துக்கிடுவாங்களான்னு. எங்கள் அண்ணி எங்கள் அப்பாத்தாலாம் நல்லா பார்த்துக்கிடும், ஆனால் மற்றவங்க எப்படியோட அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் பார்த்தா குமாரும் அவங்க அப்பாவும் ரூபாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அண்ணன் இந்த மாதிரி அங்கே நேராக பத்திரம்பதிக்கு இடத்துக்கு வந்துடுவார், நம்ம அங்கே போவோம், ரூபாலாம் கொண்டுட்டு போய் அவங்க வீட்டில் கொடுத்துட்டு அவரை கூட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிறாங்க. சரி பண்ணி கிளம்புறாங்க. கரெக்டாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து உள்ள ஆஃபீஸ் வந்துடுறாங்க, ரைடு வந்துடுறாங்க. என்ன ஏதுங்க இந்த மாதிரி இவ்வளோ ரூபாய் எதுக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும். சார் நாங்கள் பெரிய பணக்காரங்க, நாங்கள் லேண்ட் வாங்க போகிறோம், அதுக்கு தான் இந்த ரூபா வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி வீட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு அப்புறம் வைக்கக்கூடாது, உங்களுக்கே தெரியாதா அப்படின்ட்டு நாங்கள் வீடை சர்ச் பண்ண போகிறோம், நீங்கள் ஆள் தெரியாமல் மோதுறீங்க சார் அப்படின்னு அவங்க அப்பா கத்துறாங்க. நாங்கள் எல்லா பர்மிஷன் எடுத்து தான் வந்திருக்கோன்ட்டு வீடெல்லாம் சர்ச் பண்ணி பெட்டி கிட்டி அது இதுன்னு எடுத்து ரூபாவெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சார் இது எங்கள் ரூபா,